இடைநிலை 2026 ரிப்பீட் பேட்ச் மாடல் அப்படின்னு பார்த்தீங்க. அதே நேரம் 2026 பேட்ச் மாடல் பார்த்தீங்க. அதே நேரம் 2027 பேட்ச் பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த 2026 ஏழு எக்ஸாமுக்கு இன்னும் இருக்கிற நாளுங்கிறது 24 நாளைக்கு. எக்யூரேட்டா பார்த்தோம்னா என்ன செய்யலாம், 20 நாள் தான் உங்களுக்கு மிச்சம். நேற்று உங்களுக்கு தெரியும் இந்த மொரட்டோ ரிசல்ட்ஸ் வெளியாயிருக்கு. மொரட்டோ ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி நடந்த மொரட்டோ ரிசல்ட்ஸ் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்துல ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த மாதிரி நடந்த மொரட்டோ ரிசல்ட்ஸ்ங்கிறது ஒரே ஒரு ரிசல்ட்ஸ் இல்லை. அதுக்கு ஒரு உண்மையான காரணம் வேண்டா, உண்மையா ஒரு எக்ஸாமுக்கு 2026 ஏழு எக்ஸாமுக்கு உண்மையா ஒரு 100 நாள் குறைய தானே செஞ்சு உங்களுக்கு தரப்பட்ட நாள் இருக்கு. அப்ப 100 நாள் குறைய தந்தது உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய பொறுப்பனை இருக்கு. அதுக்கு நீங்க சிலபஸ் முடிஞ்சு செய்யறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த 100 நாள் குறையிலிருந்து அதுக்கு முன்னுமே மொரட்டோ எக்ஸாம் வச்சு தரப்போம். நிறைய பேர் சிலபஸ் முடிக்கல, அதே நேரம் ஒரு பேப்பர் பிராக்டிஸ் இல்லை, படிச்ச வார்த்தை திருப்பி படிக்கிற நேரம் இல்லாத ரிசல்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. இந்த முறை 2026 ஏழாவது எழுத போற 6க்கு கடும் வாய்ப்பா இருக்குன்னா 2026 அதாவது 2025 ஃபர்ஸ்ட் செஞ்சு 2026 செகண்ட் செய்யும். அப்படி இல்லாம செகண்ட் செய்யும் தேர்ட் செய்ய படிக்கிற செய்யும். இந்த முறை ஏழாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 2027 பிள்ளைகள் உங்களுக்கு தான் கடும் ஒரு போட்டி தன்மை நிறைஞ்ச ஒரு எக்ஸாம் வரப்போது. 2027 எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026 எக்ஸாம் எழுதாமலே நிறைய பேர் இன்னைக்கு விட்டோ பண்ற ஒரு மனம் எதிர்க்கு. நாங்க என்ன செய்யறோம்டா, ஃபெஸ்டை பிள்ளைகளா இருந்தீங்கடா, அதாவது 2026 எக்ஸாம் எழுத போற ஃபெஸ்டை பிள்ளைகளா இருந்தீங்கடா, நீங்க உங்க ஏழு எக்ஸாம் விட்டோ பண்ணாம நீங்க என்ன செய்ய சீட் பண்ணுங்க. இந்த முறை பேப்பர் அதாவது எக்ஸாம் பின்னுக்கு ஆகாமல் இந்த எக்ஸாம் பின்னுக்கு ஆகாம இல்லையாண்டு கடைசி விவாதம் 23ஆம் தேதி கூடி முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிக்காங்க. நாங்க ஒருத்தர் நினைக்கிற எக்ஸாம் பின்னுக்கு ஆகாம எங்களுக்கு தெரியா, பின்னுக்கான நல்லம் பின்னுக்கு ஆட்டி நீங்க செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகி அதுக்கேற்ற மாதிரி நீங்க போடும். வலிமையா எல்லா பிள்ளைகளும் செஞ்சு போற, அதாவது 2025 பிள்ளைகள் செஞ்ச அதே 2024 பிள்ளைகள் செஞ்ச அதே ஒர்க்கை நீங்க செஞ்சு போய் எக்ஸாம் செய்யறது ஒரு பயங்கர ஒரு சேலஞ்சா இருக்கு. அந்த ஒர்க்கை தாண்டி இந்த முறை எக்ஸாம் எழுதுற பிள்ளை வேற மாதிரி ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு 2025 பிள்ளை செஞ்ச ஒர்க்லோட நீங்க என்ன செய்யலாம், செய்யறதுக்கும் நேரம் இல்லை. அப்ப நீங்க புது ஒரு வேலைக்குள்ள போய் புதுசா ஒரு பேப்பர் பாடம் அதை நீங்க செய்யணும், படிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணணும். இன்னும் இருக்கிற இந்த 20 நாளைக்குள்ள நீங்க புதுசா அதாவது வேற வேற செக்ஷன் படிக்கிறேன்டா, இதுக்கு பிறகு நீங்க படிக்காத செக்ஷன் மறந்துட்டு படிச்ச செக்ஷன் என்ன செய்யுங்க மார்க்ஸ்ல உறுதிப்படுத்து. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற லாஜிக் கேட்ட மட்டும் படிங்க. லாஜிக் கேட்டங்கிறது நீங்க எவ்வளவு ஐசிடி எடுத்து பேருக்கு தெரியும். லாஜிக் கேட்ட ஒரு சின்ன பாடம், ஆனா லாஜிக் கேட் சம்பந்தமா அதாவது மெயின் நிலையற்ற அதுகள் சம்பந்தமா இப்படி ஒரு ஃபைனல் பிரெக்னன்சி ஒரே சீக்கிரம் வரும். ஒரே சீக்கிரம் வர மாதிரி அப்ப கேள்வி வைஸ் என்ன செய்யணும் நீங்க படிச்சிருவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் படிக்காத ஒரு பிள்ளையும் டக்குனு லாஜிக் கேட்ஸ் தியரியை பாத்தீங்கன்னா ஒரு எம்சிக்கு செய்யலாம். அரமணித்தியாலம் ஒரு தியரி படிச்சீங்கன்னா ஒரு எம்சிக்கு செய்யலாம். அந்த சாப்டர் மட்டும் என்ன செய்யும் நீங்க படிங்க. அதே மாதிரி ப்ராப்பர் லேர்னிங் இருக்கு பிறகு படிச்சு செய்யறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்ப ரேடியேஷன்ல ஒரு சில அதாவது இந்த கதிர்வீச்சு அல்பா பீட்டா காமா அதுகளை பத்தி கொஞ்சம் படிச்சீங்கன்னு என்ன செய்யும் ஒரு எம்சிக்கு போடுவாங்க. குவாக்குவலை பத்தி குவாக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் படிக்கிறது. குவாக்குவல் பத்தி எல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் ஒரு எம்சிக்குவல் தட்டிட்டு போகலாம். சரி, அப்ப இந்த முறையில எக்ஸாம் செய்ய போற செகண்ட் சைட் பிள்ளைகள் தேர்ட் சைட் பிள்ளைகள் நீங்க ஏற்கனவே சிலபஸ் முடிச்சிருக்கீங்க. இந்த முறை உங்களுக்கு தான் ஆகலும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சைட் பிள்ளைகள் சிலபஸ் முடிக்கிற அதே நேரம் என்ன பேப்பரும் அந்த அளவுக்கு செய்ய முடிக்கிறது. இந்த முறை எக்ஸாம் செய்ய போற செகண்ட் சைட் பிள்ளைகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2026 ஏழு அப்ப இலங்கை ஃபுல்லா படிக்கிற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்த போற எக்ஸாம் இந்த எக்ஸாம் தான் இருக்க போகுது. எப்படி பேப்பர் வரும் கெஸ் பண்ணிடலாம், எந்த செக்ஷன்ல போடுவான்னு கெஸ் பண்ணிடலாம். சில நேரம் 2026 ஏழாவது பேப்பர் ஈஸி ஆக்கணும் போட்டு 2025 ஏழாவது பேப்பர்ல வந்து அதே செட்டப் மாதிரி என்ன செய்யலாம் கேள்வி போடலாம். நான் கெஸ் பண்ணி போன முறை சவுண்ட் கெஸிக்கலாம் வந்து இந்த மாதிரி லைட் கெஸிக்கலாம் வரும் நாங்க என்ன செய்யலாம் கெஸ் பண்ணிடலாம். அது சார்ந்து தழுவி போட்ட பிள்ளைகளுக்கு ஈஸியா இருக்க மாட்டோம் நினைச்சாங்கட்டா அதே பேப்பர் மாடல் என்ன செய்யலாம் இந்த மாதிரி போடலாம். அப்ப கட்டாயம் பின்னுக்கிற செக்ஷனை விட முன்னுக்கிற செக்ஷன் நல்லா படிங்க. எலக்ட்ரிசிட்டி அந்த ஃபீல்டுகள் எல்லாம் நல்லா படிங்க.
சிலபஸ் முடிக்க 2 போட்டு 3 செக்ஷன்ல கூட கேள்வி போடையும் எக்ஸாம் போடையும் வாய்ப்பு இருக்கு. இப்படி வருமானு நாங்க சுவரா 100% அடிச்சு சொல்லிடா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிங்க. ரைட், இப்ப நீங்க 2027 எக்ஸாம் எழுத போற ஒரு பிள்ளைண்டா, அதாவது அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போற பிள்ளைண்டா, உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு போட்டியா வரப்போகுது. இதுவரை நடந்த காலம் நடந்த ஏலவலை விட மிகவும் போட்டி வாய்ந்த ஒரு ஏலவலா 2027 பேச்சுக்குள்ளே வரப்போகுது. ஏனென்றால் 2026 ஏலவல் இல்லாமலுக்கு நிறைய கட்டிக்கார பிள்ளைகள், நிறைய செய்யக்கூடிய பிள்ளைகள் எக்ஸாம் விட்டோ பண்றாங்க. அதே நேரம் ஒரு சில பிள்ளைகள் எக்ஸாம சும்மா விட்ட சேர்ந்த ஒரு பிரஷருக்கான செய்யறாங்க, போய் எழுதி கொண்டு வரப்படுறாங்க. அப்ப எல்லாரும் 2027 எக்ஸாம் டார்கெட் பண்ணி என்ன செய்யறாங்க, படிக்காங்க. அப்ப 2027 பிள்ளைகள் இப்பயே இருந்தே உங்களோட ஒர்க்லோட நீங்க கூட்டணும், படிக்கிற ஹவர்ஸை நீங்க கூட்டணும், செய்யற கேள்விகளை கூட்டணும், தியரி ஆழமா வழங்குற வீதத்தை செய்யும் கூட்டிக் கொண்டு போகணும். உங்களுக்கு இருக்கிற போட்டிங்கிறது உங்களோட பெச்சில் இருக்கிற போட்டியை விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டபுள் மடங்கு போட்டியில செய்யும் 2027 பெச் மாணவர்களுக்கு வரப்போகுது. நார்மலா 2024 25 ரிசல்ட்ஸை பாத்தீங்கன்னா நார்மலாவே 3A 2AB எல்லாமே செய்யும் மெடிசினும் இதுகளோ போவாங்களுக்கு கோட்டாவுக்கு வெளியே. 2027 பேச்சுல 3A ஒரு நிறைய ரிசல்ட்ஸ் என்ன செய்யப்படும், கோட்டாக்கு வெளியே நீக்கப்படும். ஒரு 0.1 மார்க்ஸ் 0.2 மார்க்ஸ் உள்ள உங்களோட ரேங்குகள் உங்களோட ஸ்கோர்கள் கோட்டா எல்லாமே என்ன செய்யப்படும் மார்க். அப்ப 2027 பேச்சு பிள்ளைகள் நல்லா கவனமா படிங்க. மற்றது இந்த மாதிரி எக்ஸாம் விட்டோ பண்ண நினைக்கிற பிள்ளைகள் நீங்க ஃபெஸ்ட்லயே இருந்த எக்ஸாம் விட்டோ பண்ணாங்க. எக்ஸாம் விட்டோ பண்ணவங்களுக்கு 2027 எக்ஸாம் செய்யறதுக்கான மூலதனத்தை என்ன செய்யுங்க, 2026 ஏழோடையே போடுங்க. அதுக்கேற்ற மாதிரியே படிங்க. இருக்கிற காலத்துக்குள்ள ப்ரிப்பேர் போய் செய்யலாம். 2027 எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க படிச்சு ஹார்ட் ஒர்க் கொடுத்து பண்ணி அதுக்கு மேக்சிமம் இதை கொடுத்து படிச்சு எக்ஸாம் அப்ப எழுதி போட்டு எக்ஸாம் முடிஞ்ச கையோட என்ன செய்யணும், 2027 செகண்ட் செய்ய படிக்க தொடர்பு. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்ய வர வேண்டாம், இந்த ஏலவல் 2026 ஏழுல மேக்சிமம் யூஸ் பண்ண வேண்டிய ஆக்கள் செகண்ட் சை தேர்ட் சை பார்ட்டி. 2027 பெச் மாணவர்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கிறோம். 2027 பயங்கர போட்டி தன்மை வரப்போகுது. நீங்க எல்லாரும் இப்பயே இருந்தீங்க உங்களோட ஒர்க் டைம் ஒர்க் லோட் என்ன செய்யுங்க கூட்டி கொண்டு போகும். அதே மாதிரி 26 பெச் பிள்ளைகள் பெஸ்ஐ மாணவர்களா இருந்தீங்கன்னா உங்களோட பெஸ்ஐயை நீங்க விட்டோ பண்ணாமலுக்கு உங்களோட பெஸ்ஐயை போய் குந்தி எக்ஸாம்களை செஞ்சு பாருங்க. ஒரு நாளும் பெஸ்ஐ பிள்ளை ஒரு நாளும் என்ன செய்யப்படும் உங்களோட எக்ஸாம் விட்டோ பண்ண போட ரிசல்ட்ஸ் என்ன வந்தாலும் எக்ஸாம் விட்டோ பண்ணாமலுக்கு போய் செய்யலாம். நல்ல விஷயம். நாங்க இந்த மாதிரி கிளாஸஸ் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதாவது எங்க நேரடி செட்டிங் அதுகளெல்லாம் நாங்க செய்யறோம் ஆன்லைன்ல செய்யும். இந்த 23ஆம் தேதி எடுக்கிற முடிவிலிருந்து எக்ஸாம் பின்னுக்கு ஆயிடுச்சாமண்டா நாங்க உங்களுக்கு ஒரு MCQ ஒர்க் அவுட் ஒன்று செய்யறதுக்கு இருக்கோம். அது நாங்க கண்ணாடி நேரடி கிளாஸ்ல செஞ்ச அந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ஆன்லைன்ல சேர்த்துருக்கோம். அது எப்படி இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 100 மெஷர்மெண்ட்ல இருந்து ரேடியேஷன் வரைக்கும் இந்த மாதிரி பேப்பருக்கு எதிர்பார்க்குற மாதிரி பிரிச்சு போட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸா பிரிச்சு நாங்க செய்யும். மெஷர்மெண்ட் இருந்து ரேடியேஷன் வரைக்கும் டம்பட்டி ஒவ்வொரு டாபிக் வைஸா பிரிச்சு ஒரு MCQ டியூப் செஞ்சிருக்கும். அது ஆன்லைன்ல செய்ய கிடைக்கல, நாங்க நேரடி வகுப்புல செஞ்சதால ஆன்லைன்ல செய்ய நேரம் தான் அப்படின்னு. அந்த டியூப்ல பாத்தீங்கன்னா எப்படி நிற்கும், இது டியூப் 1 இது டியூப் 2 வரைக்கும். முதலாவது டியூப்ல மெஷர்மெண்ட்ல இருந்து லைட் வரைக்கும், இந்த டியூப்ல ஹீட்ல இருந்து என்ன வரும் ரேடியேஷன் வரைக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செக்கர் 2 பாருங்க. செக்கர் 2 பாத்தீங்கன்னா வெப்பமானிகள் அதுகள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் டைப் இதுல போட்டிக்கும். இது டைப் 35 இருந்து எத்தனா டைப் வரைக்கும் டைப் 76 வரை செய்யும் போட்டிக்கும். அப்ப எல்லா பிள்ளைகளும் தியரி தெரியாமலுக்கு அதாவது நான் சொல்றேன்னா லாஜிக் கேட் மாதிரி அதாவது அந்த குவார்டர் இதுகள் மாதிரி MCQ செலக்ட் பண்ணி ஒரே பேப்பர்ல திருப்பி வார MCQல பார்த்து இந்த மாதிரி பேப்பருக்கு செட் பண்ற மாதிரி தான் செஞ்சிக்கும். அப்ப எக்ஸாம் பிந்தினால் நாங்க இதை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஆனா இருக்கிற டைமுக்கு நாங்க செஞ்சு போட பார்க்க இருக்கிற டைம்ல செய்யுது செஞ்சு போட பார்க்கலாம். இருக்கிற டைம்ல செஞ்சு போட்டு எங்களுக்கு 2 பிரச்சனை, இந்த இதுகளை பார்த்து பிள்ளைகள் மத்த பாடம் படிக்காம கொடுக்கும் அதுகளை நாங்க செய்ய பின்வாங்கணும். அதே மாதிரி இருக்கிற டைம்ங்கிறது கொஞ்ச நாள் 20 நாளைக்கு 3 பாடம் படிக்கணும். புதுசா வந்து படிக்கிறத விட நீங்க செய்யணும் படிச்சதை நீங்க மீட்டி கொண்டு அதை நீங்க ஷோர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க மிகப்பெரிய விஷயம். அடுத்தது
செய்ய போறோம். இப்ப நாங்க இந்த ஆன்லைன்ல செய்ய போற அந்த எக்ஸாம் பிந்தினா ஆன்லைன்ல செய்ய போறது ஃபுல்லா ஃப்ரீயா தான் செய்ய போறோம். காசு ஒன்று வாங்கி செய்யல, ஃபுல் ஃப்ரீயா செய்ய போறோம். அப்போ ஒரு வீடியோ 4-5 கிட்ட வரும், அதை வச்சு நாங்க என்ன செய்யப்போம் எக்ஸாம் பிந்தினா மட்டும். எக்ஸாமுக்கு முந்தி தேவைப்பட்ட பிள்ளைகள் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு தேவை இருக்கு அதுல பார்த்து என்ன செய்யும் எக்ஸாமுக்கு பின்னாட்டி செய்யற மாதிரி யோசிக்கிறான்னு பார்ப்போம். சரிதானே? அப்ப இதான் எங்களோட ரிவிஷன் இதுல பிளான். அதாவது இந்த பெஞ்ச் 6 விட்ட பண்ணணும், 6 விட்ட பண்ண போறோம் இப்படி விளங்கிக்கும். மற்றது இந்த மொரட்டோ ரிசல்ட்ஸை வச்சு உங்களோட ரிசல்ட்ஸ் இதான ப்ரிடிக்ட் பண்ணது முந்தின மாதிரி இல்லாமலுக்கு இந்த முறை மொரட்டோ பேப்பரும் மொரட்டோ நடந்த காரணங்கிறதும் ஒரு பிள்ளையான ஒரு காலத்துல நடந்தது. அதாவது எக்ஸாமுக்கு அரைவே டைம் இல்லாத ஒரு நாள்ல அதுக்கு முந்தைய எக்ஸாம் வச்சா பிள்ளைங்க ஒரு நாள் ரிசல்ட்ஸ் என்ன செய்யுங்க சிலபஸ் முடிச்சுக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி மொரட்டோ போட்ட ஆக்கள்கிட்ட ரீட் ஒப்பீனியன் குறையிருக்கிறோம். உதாரணத்துக்கு ரிசல்ட்ஸை பாத்தீங்கன்னா ஒரு 100 பேரை ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 30 பேர் தான் 3 பாடமும் பாஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள உங்களோட ரிசல்ட்ஸ் தான் ஃபைனல் தீர்மானிக்கும் போது தெரியல. மொரட்டோ பேப்பர்ங்கிறது வளமையா நோமலான சிச்சுவேஷன் இருக்குள்ள வார ஏழாவது பேப்பரை விட ஒரு வழி நேரம் நினைக்கும். இப்ப இது 2026 ஏழாவதுங்கிறது நார்மல் சிச்சுவேஷன்ல வார பேப்பரை விட ஒரு படி என்ன செய்யும் இதுலதான் இருக்க போதும். ரிசல்ட் நீங்க இருக்கிற நாளைக்கு ஒர்க் பண்ணி ஒரு சி ரிசல்ட்ஸ் அண்ட் ஐ பி ரிசல்ட்ஸ் போற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணி போகலாம். அப்ப நீங்க புதுசா ஒரு பாடம் இதுக்கு பிறகு படிக்கணும். அதாவது இப்ப ஹீட் ஒரு பிள்ளை படிக்காட்டி ஹீட் பாடத்தை நீங்க திருப்பி வச்சு திருப்பி படிக்கணும். மெக்கானிக்ஸ் படிக்கிறது மெக்கானிக்ஸ் சொல்லுங்க. புதுசா ஒரு பாடத்தை படிக்காம இருக்கு பேப்பரை பார்த்து உங்களுக்கு இந்த கேள்வி ரிப்பீட்டடா வருது. அப்ப ரிப்பீட்டடா வருதா மட்டும் அந்த கேள்வி நீங்க ஒரு நேரம் இந்த தியரியை பார்த்து செய்யலாம். 12 ஒரு அரை மணி தியரியை பார்த்து படிங்க எடுக்கலாம்னா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி படிச்சு நீங்க என்ன செய்யலாம். அப்ப நிறைய பேர் எக்ஸாம் பின்தானம் நினைக்கீங்க. நாங்களும் துவா செய்யறோம் உங்களுக்கு எக்ஸாம் பின்தானம் வந்து எக்ஸாம் பிந்தினா நாங்க என்ன செய்ய போறோம் இந்த டியூட நாங்க ஃபுல்லா ஃப்ரீயா செஞ்சு விடுவோம். ரைட். இதோட நிப்பாட்டுற நீங்க உங்களுக்கு கைடன்ஸ் சம்பந்தப்பட்ட தேவைகள் உங்களோட டவுட்கள் என்ன செயல்களும் தெரிஞ்சு 599 மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம் கைட் பண்ணிட்டு போவோம். ரைட்.